நமக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய சில பொருட்களோட அருமை தெரியாததுனால தான் நம்மளை கஷ்டப்படுத்துற சில வியாதிகளுக்கு அதை நம்ம மருந்தா எடுத்துக்க மறந்துடுறோம். நம்ம எல்லாரும் காலையில எழுந்திரிச்சதும் இட்லி, சாம்பார், பொங்கல் அப்படின்னு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டே பழகிட்டதுனால ஒரு சில உணவுப் பொருட்கள், சிம்பிளான உணவு, அதாவது சுக்கா ரொட்டி, பாசி ரொட்டி, இந்த மாதிரியான ரொட்டி வகைகளை நம்ம மறந்தே போயிட்டோம். இதெல்லாம் வட இந்தியர்களுக்கான ஒரு உணவு அப்படிங்கிறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது உடலுக்கு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத மறந்துடுறோம். 12 மணி நேரத்துக்கு மேல வச்சிருந்த எந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு, உணவு அலர்ஜி, அஜீரண கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆனா கோதுமை மாதிரியான தானியங்கள்ல செய்த உணவை நீங்க எத்தனை நேரம் வச்சிருந்தாலும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராது. இந்திய வீடுகளில் கோதுமை சப்பாத்தி செய்யறது வழக்கமான ஒன்று. இதை நம்ம சாப்பிட்டுட்டு மிஞ்சிச்சு அப்படின்னா கூட அதை எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிடலாம், நமக்கு ஒன்றுமே ஆகாது. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சாப்பிட்டு மிச்சம் வைத்த சப்பாத்தியை கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது மறுநாள் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதிக ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் இந்த மாதிரி சேமித்த ரொட்டி மற்றும் குளிர்ந்த பாலை குடிக்கலாம். அதாவது குளிர்ந்த பாலில் 10 நிமிடங்கள் அந்த ரொட்டியை ஊற வச்சு அதை காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா. நம்மளோட உடலோட சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இது 40 டிகிரியை தாண்டி போச்சு அப்படின்னா உடல் உறுப்புகள் பாதிக்கக்கூடும். அதாவது குளிர்ந்த பால்ல நனைத்த ரொட்டியை சாப்பிட்டீங்க அப்படின்னா வெப்பநிலை கட்டுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம இந்த பாசி ரொட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேமித்த ரொட்டியில அடிக்கடி நமக்கு வயிற்றுல ஏற்படுற பிரச்சனையையும் சரி பண்றதுக்கான ஆற்றல் இருக்கு. ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறவங்க இதை நிச்சயமா முயற்சிக்கலாம். இதுக்காக குளிர்ந்த பால்ல நினைத்த சேமித்த ரொட்டியை சாப்பிட்டு 10-15 நிமிடங்கள் காத்திருக்கணும். ஒரு நாள்ல எந்த ஒரு நேரத்திலையும் இதை சாப்பிடலாம். இப்படி செஞ்சீங்கன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். மற்ற பாதிப்புல இருந்தும் நம்மள நாம காப்பாத்திக்கலாம்.